அது ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்துல ஒரு கோபக்கார மனிதர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் தன்னோட வண்டியோட ஒரு பாதையில நடந்து போயிட்டு இருந்தார். அந்த பாதையில ஒரு சிறுவன் எதையோ தேடிட்டு இருந்தான். சிறுவனை பார்த்த மாடு மேலும் நகராம அங்கேயே நின்னுடுச்சு. இதனால கோபமடைந்தவர் சிறுவனை திட்டவும் அவன் பாதையை விட்டு விலகி போய் வண்டி போக வழிவிட்டான். அவர் தன்னோட மாட்டை போக வைக்க சாட்டையால் அடிக்கப் போனார். பயத்துல மாடு தறிகெட்டு துள்ள, வண்டி பாதையோரம் இருந்த வயலில் விழ, அவரும் சகதியில் விழுந்துட்டாரு. கஷ்டப்பட்டு வண்டியை பாதைக்கு தள்ள முயற்சி பண்ணும்போதுதான் புரிஞ்சுது, தன்னோட கோபத்தால தான் இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னு. அன்றிலிருந்து கோபத்தை குறைக்க புத்தர் போதித்த தியானத்தை பயிற்சி செய்து தன் மனத்தை வென்றார். நமது மனத்தை பற்றி புத்தர் தம்மபத பாடல் ஒன்றில் இவ்வாறு கூறுகிறார்: மனம் முன்னோடி, மனம்தான் தலைமை. தீயது பேசும், தீயது செய்யும், மனத்தை தீமை தொடரும். காளையை தொடரும் வண்டி போல